இன்றைய காலகட்டத்தில் ஒரு உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு காட்சி அளிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு உண்மையான ஊழியரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எளிய மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதை நீங்கள் நுட்பமாக நீங்கள் கவனிச்சாலே போதும், இந்த ஊழியர் உண்மையானவர்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவே இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுவார். என்ன அப்படின்னா, நல்ல மரமானது அதனுடைய கனிகளினால நம்ம அறிந்து கொள்ளலாம். நல்ல மரத்தையும் கெட்ட மரத்தையும் நம்ம எப்படி ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும் அப்படின்னா, அதுல மேல காமிக்கிற இலைகளுடைய செழிப்பை அல்ல, அதனுடைய சூழமைவை அல்ல, அதனுடைய கனிகளை வச்சுதான் பார்க்க முடியும். கனிகள்லாம் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தனிப்பட்ட வாழ்வியல்ல அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, அது நல்ல மரமா கெட்ட மரமா அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அநேக மக்கள் சொல்ற ஒரு விஷயம், இவர் நல்லவர்னு நினைச்சு நான் போனேங்க, போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய மோசமானவர் அப்படின்னு. மேடையில் மட்டும்தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுறாரு, ரொம்ப நீதிமான் மாதிரி நடந்துக்கிறாரு ஒழிய, தனிப்பட்ட வாழ்க்கையில தர லோக்கலுங்க, எந்த ஒரு குணாதிசயமும் நல்ல குணாதிசயங்களே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பலரை குறித்து. ஸோ நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், கனிகளினால நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு முன்பாக கனி நிறைந்தவர்களைப் போல என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பல பேர் ஒரு மாய்மான தன்மையை காமிச்சிடுறாங்க. அதனால பல பேருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இதுல கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம மனுஷர் முன்பாக என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப கனி நிறைந்த லைஃப்ல இருக்கிறவங்க மாதிரி, ஒரு மாயமான தாழ்மையில ரொம்ப பயபக்தியா இருக்கிற மாதிரி, உண்மையா இருக்கிற மாதிரி பல பேர் என்ன செய்வாங்க, மனிதர்கள் முன்பாக காட்சி அளிச்சுக்கிடுவாங்க. உள்ள போய் நம்ம கூடயே இருந்து பயணம் செய்யறது இல்லை, வீட்டுக்குள்ள அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பாக்குறது இல்லை. அதனால நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன், நீங்க அதை மட்டும் கணிச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஊழியரை நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அது என்ன தெரியுமா, இன்னைக்கு பெரும்பான்மையா ஊழியர்கள் மேடையில வந்து காட்சி அளிப்பாங்க. மேடையில அவங்க தோற்றம் அளிக்கிற அந்த விஷயம் இருக்கு, தோரணைன்னு சொல்லுவாங்கல்ல, தோற்றம் அளிக்கிற விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங்ஸ்ல, அவங்க பேசுகிற ஸ்லாங்ல, அவங்க பார்க்கிற சில பார்வைகள்ல, அவங்க நடந்து கொள்கிற சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஈஸியா அது நல்ல மரமா கெட்ட மரமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். மேடையில எப்பவுமே கிடைக்கும் போது சத்தியம்தான் ஹீரோவா இருக்கணுங்க. நான் ஒருவேளை நாங்க வார்த்தையை பேசணும்னு வச்சுங்களேன், இப்போ உங்களுக்கு முன்பாக நான் காட்சி அளிக்கிறேன் அந்த திரையில, நான் பேசும்போதே என்னைத்தானே ஒரு பெரிய ஹீரோவாக உங்களுக்கு முன்னால காமிக்க முடியும். பல கதாநாயகர்கள் சினிமாவில் பாத்தீங்களா, அவங்க பண்ற அந்த ஆக்சன்ஸ், அந்த ஸ்டைல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்களை ஹீரோவாக அவங்க காமிச்சுக்குவாங்க. ஆனா ஒரிஜினலா அவங்க ஜீரோ. ஒரிஜினலா எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அவங்கனால ஒரு ஆளு கூட சமாளிக்க முடியாது. ஆனா திரையில 100 பேரை சமாளிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, ஆமா அடிச்சு ஃபைட் பண்ணி தூக்கி பறக்க விடுறதெல்லாம் காமிப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு மாய்மாலம். இது ஒரு மாய்மாலமா இருக்குது. அதே மாதிரி மேடையில என்னைக்குமே சத்தியம் தான் ஹீரோவா இருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் ஹீரோவா இருக்கணும். பேசுகிற அந்த ஊழியக்காரர் ஹீரோவாக தன்னை காண்பிக்கிற மாதிரியான ஸ்லாங்கு, தோரணை, உடல் அசைவு, அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஹீரோத்தனமாக இருந்துச்சுனாவே நல்லா கவனிச்சிங்க, அது ஒரு கெட்ட மரம் அப்படின்னு. அது என்னதான் வார்த்தையை நல்லா விடும், சில கெட்ட மரம் பாருங்களேன், வார்த்தையை நல்ல வார்த்தை மாதிரி விடும். அப்பதானே உங்களை ஏமாற்ற முடியும். ஏமாற்றுகிற திருடர்கள் இன்னைக்கு நிறைய சில பிசினஸ் விஷயமா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பேசும்போது நெய் வடிகிற மாதிரி தான் பேசுவாங்க, அப்படியே நெய் வடிகிற மாதிரி. ஆனா அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், எங்க பிச்சுட்டு போவாங்கன்னு தெரியாது. பல லட்சங்களை பல கோடிகளை ஏமாத்திட்டு எங்கேயாவது காணாமல் போயிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட பேச வரும்பொழுது அப்படியே பயங்கரமா என்ன செய்வாங்க, உருகாத மனமும் உருகி அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. ஸோ இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு அநேக ஊழியர்களிடத்திலே பல பேர் விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு சத்தியம் ஹீரோவாக தெரிகிறது இல்லை, இயேசு கிறிஸ்து ஹீரோவாக தெரிகிறது இல்லை, பாஸ்டரோ அந்த ஊழியரோ மட்டும் ஹீரோவா தெரிகிறாரு. ஸோ இது வந்து ஒரு சாத்தானுடைய ஆவி. ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க. நல்லா கவனிங்க. பவுலடிகளுக்கு ஒரு மேடை கிடைக்குது. நீங்க 17ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல அத்தேனே பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஒரு புறஜாதி மார்க்கத்துக்குரிய ஜனங்கள், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்த இடத்துக்கு போய் அவர் தன்னை ஹீரோவா காமிக்கல. அந்த இடத்த நீங்க வாட்சி பாருங்களேன், சத்தியத்தை ஹீரோவா காமிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நேரா திரும்புற அளவுக்கு அந்த இடத்துல அவர் பேசுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பேதுருவை பாருங்களேன். நீங்க வேதாகமத்துல பார்க்கிற இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் அவங்க இயேசுவை ஹீரோவாக காமிச்சாங்க, சத்தியத்தை ஹீரோவாக காமிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட சத்தியம் இல்லை,
இயேசுவை பயன்படுத்தி தங்களை ஹீரோக்களாக காமிச்சுக்கிறாங்க. அதாவது இயேசுவுக்கு இவங்க பயன்படுறதில்ல, இயேசுவை இவர்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அதனால தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். பேதுருவும் கூட நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு மேடை கிடைக்குது, ஒரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்துல தன்னை ஹீரோவா அவர் பிரசங்கிக்கல, இறை வார்த்தையை ஹீரோவாக அங்க காமிக்கிறார். அதனாலதான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த சொல்லப்பட்ட சத்தியம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவண்டையில இழுத்து கொண்டு வந்த நிகழ்வை நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இதே நீங்க யோவான் ஸ்நானன்ட்ட போய் கேட்டாலும் அவர் எவ்வளவு பெரிய ஒரு பிரசங்கியார். ஒரு அற்புதத்தையும் செய்யாட்டியும் கூட ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள்ல அன்னைக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து கத்தர் பக்கத்து திருப்பினவர் யோவான் ஸ்நானன். அவர் என்னமா சொல்றாரு, ஒரு இடத்துல கூட பாருங்களேன் தன்னை உயர்த்தவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு செருப்பை விழுக்கிறது கூட நான் பாத்திரம் நல்ல அப்படிங்கிறார். அற்புதமா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க யோவான் சொல்ற விஷயத்தில். யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்ங்கிறாரு யோவான் ஸ்நானன். அவர் சிறுகணுமா, அவரை தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு தேவனை உயர்த்துகிற விஷயத்தை தான் நம்ம யோவான் ஸ்நானன்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்துலையும் யோவான் ஸ்நானன் தன்னை உயர்த்தி கொண்டு தன்னை ஹீரோவாக காமிக்கல. அவர் நினைச்சதான் என்னை காமிச்சிருக்கலாம். ஏன்னா யோவான் ஸ்நானன்கிட்ட வந்து பல பேர் கேட்கிறாங்க, நீ எலியாவா, எரேமியாவா, இப்படிலாம் கேட்குற, நீ தீர்க்கதரிசியா சொல்லு எங்களுக்கு, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அவர் அதெல்லாம் நான் இல்லப்பா, நான் அவருடைய பாதரட்சின் வார அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரம் இல்லப்பா அப்படின்னு அவருக்கு ஆயத்தம் பண்ண வந்த ஒரு சாதாரண சர்வண்டுபா அப்படின்னு சொல்லி அவர் ரியலாக தாழ்த்துகிறார். ஒரு மாய்மாலமான தாழ்மை அல்ல, பார்வைக்காக தாழ்மை அல்ல, உண்மையாக தன்னை தாழ்த்தி கொண்டவராக அவர் வாழ்ந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா பிசாசு தான் பாத்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்தையும் வச்சுட்டு தன்னை பெருமையா உயர்த்துக்குவான். நிறைய சிலர்லாம் பார்க்க முடியும், ஒரு சின்ன பேய் ஆடுனா போதுங்க சபைக்குள்ள, அவ்வளவுதான் அதை போட்டோ எடுத்து போட்டு இவர் கையை நீட்டினா பேய் ஆடுது பாருங்கன்ட்டு மறுபடியும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களை தான் பக்கத்து இழுத்து அவங்க கிட்ட இருக்கிற காசை சுரண்டுற வேலையை தான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அவங்க கிட்ட உண்மையான அற்புதங்கள் நடக்கிறது இல்லை, உண்மையாகவே அவங்க கிட்ட கடவுளுடைய வல்லமை வெளிப்படுறது இல்லை. ஆனா சில மாய வித்தைகள் செய்யறவங்க கிட்ட சில காரியங்கள் குரலி வித்தை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில தந்திரங்களை இவர்கள் கற்றுக்கொண்டு வந்து ஒரு 1000 பேர்கிட்ட நீங்க சத்தமா ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா அது 4 பேர் பேயாடுற மாதிரி ஆடுவான். அது எல்லா மார்க்க இதுலயும் நடக்குது. இந்து கோயில்ல கூட அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள் ஏமாந்து போற விஷயத்தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ இதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:9 சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, தன்னுடைய மாய வித்தையினால அநேகரை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தானா. எல்லாம் பார்த்து இவனை மதிச்சு வந்தாங்க சீமோனை. அவன் செய்யற சில வித்தைகளை பார்த்து மக்கள் எல்லாம், அப்பா இவன் பயங்கரமான ஆள்பா, பயங்கரமான விஷயத்தை செய்யறான்பா, இவனுக்கும் அதான் வேணும். தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து, அந்த இடத்துல வசனத்தை அப்படிதான் பார்க்கிறோம், தன்னை ஒரு பெரியவனாக காண்பிக்கிற ஒரு செயல் சாத்தானின் ஆவியுள்ள ஒரு மனிதன் செய்கிற ஒரு செயல் தான். ஏன்னா சாத்தானும் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்துக் கொள்ளுவான். அவன் ஒண்ணுமே இல்லை, அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன், அவன் வந்து நரகாக்கினைக்கு உரியவன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தன்னை ஆராதனைக்கு மேல உயர்த்துவானா, கடவுளுடைய ஸ்தானத்துல உயர்த்துவான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதைத்தான் நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தன்னைத்தானே உயர்த்துகிறவனுமா இருக்கிறான் பிசாசு. அவனவனே உயர்த்திக்கிடுவான். ஆனா ஒரு கடவுளுடைய பிள்ளை கடவுளுக்கு நிகராக ஒரு ஸ்தானம் வருது அப்படின்னாலே அதை உடனே மிரண்டு ஓடிடுவாங்க. தேவ தூதர்களே பாருங்களேன், சிலர் வந்து அவங்க பாதத்துல விழும் பொழுது உடனே தடுப்பாங்க, என் பாதத்துல விழுகாதப்பா. நான் சில வீடியோலாம் பார்க்குறேன், சில பாஸ்டுகள்லாம் காலில் விழுகிறது அப்படி சந்தோஷமா உலகாயுதம் அடைகிறாங்க. அப்புறம் அவங்கள தேர்ல தூக்கிட்டு வச்சு கொண்டு போறாங்க. ஜான் ஜபராஜ் இன்னொரு ஒரு மனுஷரெல்லாம் அப்படியே சந்தோஷமா ராஜா மாதிரி உட்காந்துட்டு அவங்க வர்றாங்க. அந்த கௌரவத்தை அவங்க எதிர்பார்க்கவும் செய்யறாங்க. அது செய்யறது நியாயம்தான் என்பதாக போலவும் அவங்க பேசுறாங்க. ஆனா வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பவுலடிகளையும் பர்னபாவையும் என்ன செய்யறாங்க, அங்க பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த அந்நிய ஜாதியான மக்கள் அவங்களுக்கு யூபித்தர் மெர்க்குரி அப்படின்னு பேர் வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு வழிபட போயிட்டாங்க. அவங்க உடனே மாலையெல்லாம் அறுத்து வீசிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஓ மனுஷரே நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே அப்படின்னு சொல்லி அங்க பவுலும் பர்னபாவும் தன்னை தாழ்த்தி கடவுளை உயர்த்துற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, மேடையில பாஸ்டர் சத்தியத்தை ஹீரோவாக காமிக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவை ஹீரோவாக காமிக்கிறாரா, அவர் தன்னை சிறுக ஒப்பு கொடுக்கிறாரா அப்படின்னு சிந்திங்க. அல்லது மேடையில தன்னை பெரியவனாக காண்பிக்கும்படி பல சித்து வேலைகளையும் அவருடைய தோரணை, அவருடைய அசைவு, அவருடைய நளினம், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஹீரோயிசம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு கெட்ட மரம். அது என்னைக்குமே உங்களுக்கு ஆபத்து தான்.
வேணா அங்க வந்து ஒரு ரிலீஜியஸா நீங்க ஒரு கூட்டத்துல கூடும் பொழுது அதனால ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு காரியம் கிடைக்கலாம். அது உலகத்துல எல்லா இடங்களையும் கிடைக்குது. அது மாதிரி நீங்க கிடைச்சாலும் சத்தியத்தினால் ஒரு விடுதலையும் பெறாது. ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஸோ இதுல நீங்க கவனமா இருங்க. ஒரு எளிய வழிமுறை, நல்ல ஊழியர் யாரு, கெட்ட ஊழியர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது என்னன்னா, மேடையில அவங்க தங்களை ஹீரோவாக காண்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத உற்று பாருங்க. அல்லது சத்தியத்தை ஹீரோவாக காமிக்கிறாங்களா, ஆண்டவரை மட்டும் ஹீரோவாக காமிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஆண்டவரை மட்டும் ஹீரோவா காமிக்கிறவங்கள, சத்தியத்தை மட்டும் பேசுறவங்கன்னா விட்டுறாதீங்க, கப்புன்னு பிடிச்சுக்கங்க. அவங்க கிட்ட தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் போற வழி இருக்கும். அவங்க தான் தன்னை தாழ்த்தி கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவாங்க. இல்லைன்னா உங்களை வச்சு அவன் உயர்ந்துட்டு போயிடுவான். சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.